நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 250வது வீடியோ. இந்த 250வது வீடியோ என்ன பேசலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு பாயிண்ட்டு ஞாபகம் வந்தது எனக்கு. அதாவது நிறைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கா. அதனால் அதுக்காக உண்டான ஒரு டாப்பிக்கை பேசலான்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐ கேம் இன் டு கான்டாக்ட் அண்ணா சாமின்னு மாயன் சொல்கிற ஒரு யூடியூப் ரன் பண்ணுறார். அவர் வந்து விஷ்ணு மாயான்ற இதை உபாசனை பண்ணுறவர். ஆதம்பாக்கத்தில் இருக்கிறவர். திருத்தணி பக்கத்தில் அக்கூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அவர் பெரிய கோவில் கட்டிட்டுருக்கார். ஒவ்வொரு சுவாமியும் வந்து ஒரு 8 அடி 9 அடி உயரம் இருக்கும். விஷ்ணு மாயா, பஞ்சமுக வாராகி, அந்த மாதிரி நிறைய சிலைகள். ஒரு வனாந்தர பிரதேசம் ஆக்சுவலாக இந்த அக்கூர் இடம். அதுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் வர. அப்புறம் என் காலுக்காக கூட ஏதோ ஒரு பகவதி கோவிலுக்கு வந்து மரத்திலே கால் பண்ணி போடுங்க, கொஞ்சம் கால் சரியாகும் சொன்னார். அவர் அந்த நேரத்தில் வந்து என் குழந்தைகளுக்கு 2வது பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு சமூகரதர் நிறைய வரங்கள் வந்தாலும் நான் நிறைய மாப்பிள்ளை வீட்டுக்கு நான் போயிருக்கேன். கிளிக் ஆகாது. நான் வந்து இத்தனைக்கும் சாதாரண பண்ணலாம் சொல்ல, குறைஞ்சபட்சம் 30 பவுன் நகை போட்டு வைரத்தோடு போட்டு அவளுக்கு ஒரு கிரகமே எழுதி வச்சுருக்கு. இது நம்ப மாட்டாங்க நிறைய பேர். பெண்கள் தான் வந்து அடம் பிடிக்கிறாங்க. அது நான் நிறைய பையன் வீட்டில் போனால் இப்போ எங்கள் காலத்தில் வந்து சமயக்காராக இருந்த, வேலைக்காராக இருந்த, டிரைவர் இருந்தால், இவ்வளோ இந்த மாதிரி நல்லா வளர்ந்த பொண்ணு எல்லாம் சமையல்லாம் தெரியும். பட் ஸ்டில் சென்னையிலேயே மாடிப்பாக்கத்தில் சில பசங்கள்லாம் இது பண்ணுறேன், எங்கள் காலத்தில் வேலைக்காரி வச்சுக்க மாட்டோம், நீ வந்து வேலை செய்யணும், நீ தான் பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தான். அதில் ஷீஸ் அப்செட்டு. என்னப்பா இப்படியெல்லாம் வரம் பார்க்குறேன் நீ? என்ன நம்ம பார்க்குறது இல்லடி, ஏன் இது மாதிரி பசங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகலன்னா இந்த மாதிரி தான். இப்போ தோ ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி குவாலிஃபைடு அஸ் மை ஒய்ஃபு, ஐ யூஸ் டு ஹெல்ப் ஹர். ஐ நோ குக்கிங். எல்லாருக்கும் நான் ஆஃபீஸ்க்கு 8:30 மணிக்கு போனோம். 8:30 மணிக்கு போகிறதுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஜப்பால்லாம் முடிச்சுட்டு கீழே வர பிள்ளையார் கோவிலாம் கட்டிச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு ஒய்ஃபுக்கு டிஃபனை கட்டி கொடுத்துட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு டிஃபன் கட்டி நானும் டிஃபனை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஆஃபீஸுக்கு ஒரு 8:45 போயிடுவேன் நான். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் எங்கள் ஆஃபீஸு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வென் ஐ ஆம் ஏபிள் டு டூ தி பாய்ஸ் எங்கள் காலத்து பையனுக்கு வெந்நீர் தான் போட தெரியும், வெந்நீர் போட்டுட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி காலம் வரைக்கும். டபுள் பீப்புள் ஆர் பாய்ஸ் ஹவ் டு ஷேர் த ஒர்க்கு, தே ஷுட் நோ. இப்போ பிராமண பையனுக்கு சமைக்க தெரியலன்னா அசிங்கம்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வீட்டு விளக்காகும் போது அவன் தான் சமைச்சாகணும். எல்லா பிராமணருக்கும் சமையல் இஸ் மஸ்ட். எஸ்பெஷலி அம்பாள் உபாசனை வந்தால் சமையல் தெரியாமல் இருக்க முடியாது. புவனேஸ்வரி சாமிகளை நல்லா சமைப்பார் அந்த காலத்தில். நல்ல பஞ்சபட்ச பரிமாணம் சொல்லுவார் மாதிரி அவர் பக்தாவுக்கெல்லாம் சமைச்சு போட்டுக்கார் புவனேஸ்வரி சுவாமிகளை. எதுக்கு சொல்ல வரேன்னா, சமையல் இஸ் ஒரு ஆர்ட்டு. வி ஷுட் நோ. தனியாக போனால் என்ன செய்வான் பையன், வெளியில் போட்டுன்னு உட்காந்துட்டு போனேன். அம்மா காரியை சொல்லி தரணும். இப்போ இருக்க அப்பா அம்மா வந்து தே ஆர் நாட் பசங்களோட பணத்தில் தான் குறியாக தவிர தே ஷுட் ட்ரெயின் த பாய்ஸ். அதற்கு பசங்களுக்கு கல்யாணம் ஆகாத ரீசன் 1வது ரீசன். நான் நேராக ஒரு 10 வீட்டுக்கு நான் படையெடுத்திருக்கேன், நம்ப மாட்டேன் நீங்கள். ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் அ கேர்ள். அப்புறமா சொல்லுவாள் என்ன ஆச்சுன்னுவா. நீ சொன்னபடி நான் செலக்ட் பண்ணி ஓகே சொன்னாலும் இல்லையா, நீ ஏன் ஒன்றால் கண்டுபிடிக்க முடியலன்னு என் டாக்டர். அந்த மாதிரி ஆகி கடைசியில் அம்பாள் அனுக்கிரகத்தில் நல்ல மாப்பிள்ளையாக கிடச்சான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கல்யாணம் ஆகாததுக்கு திஸ் ஆர் த ரீசன்ஸு. அதுவும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பொண்ணாத்தில் இதை சொல்கிற டிமாண்ட் பண்ணுறாலும் இல்லை, நான் ஒரு டிமாண்டும் பண்ணல, எல்லாமே நான் பையனுக்கு நான் செய்வேன்னு. பட் வித் ஆல் தட் நாங்கள் இதை பார்த்த பசங்கள்லாம் வந்து கை கழுவி விட்டான். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஜாதகெல்லாம் பொருத்தமாக இருந்து நான் சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ அந்த அண்ணாசாமியை நம்பியை பார்க்கும்போது அப்போ அவருக்கு பிரச்சனை பார்த்து சொன்னார், மதுரைக்கு போங்க சார், மதுரையில் மீனாட்சி அம்மன் சார். மீனாட்சி போயிருக்கேன் நான் சார் என்ன. இல்லை மீனாட்சி அம்மன் ஒரு பக்கத்தில் 7 கடை தெரு இருக்குது. அங்கே காஞ்சனமாலைன்னு ஒரு கோவில் இருக்குது. மலையத்வஜன் பாண்டிய சமய அண்ட் காஞ்சனமாலை. அவள் 2 பேரும் சுதை பம்பத்தில் இருக்கா. உள்ள சன்னதியில் வேறு சிவலிங்கெல்லாம் இருக்குது. சரி, நான் போல என் பெரிய பொண்ணு அவள் மதுரையில் வாக்கப்பட்டாவோ, அவள் அங்கே இருந்தா. அன்றைக்கி
அப்புறம் சொன்னேன் மாதிரி சொல்லிக்காடி நீ போயிட்டு வா எனக்கு பதிலாக ஷவாத்துலேருந்து கிட்டது சிவதர் கோவில் போயிட்டு என்னென்னா இந்த காஞ்சனமாலை மலையத்வஜன் பாண்டியனும் காஞ்சனமாலையும் இருக்கா இல்லையா அந்த கோவிலில், அந்த கோவிலில் வந்து சுவாமிக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு போனோம். ஒரு 3-4 மாலை சொல்கிறேன். வாங்கி அதெல்லாம் போட்டுட்டு சுவாமிக்கு அர்ச்சனை, அந்த பொண்ணோட குழந்தை நம்ம என்ன கோத்திரம் நட்சத்திரம் ராசியெல்லாம் சொல்லி எந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமோ பிள்ளை கல்யாணம் ஆகணுமோ அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு பால்கோவா நைவேத்தியம் பண்ணோன்றான். அகைன் ரிப்பீட், பால்கோவா வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அவங்க சுவாமிக்கு. ஸோ பால்கோவா நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம ஆற்றுக்கிற அங்கே இருக்கிற சன்னியாசிகள்லாம் வாசல் உட்காந்துட்டு இருப்பாளாம், அவளுக்கு விநியோகம் பண்ணிட்டு வரணும்னா. அதே மாதிரி பண்ணேன். இது நம்பியா நம்புங்க. 2வது பொண்ணு கல்யாணம் வந்து அந்த மலையத்வஜன் காஞ்சனமாலை கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஷி அக்செப்டட். பையனை வந்தான், டக்குன்னு அக்செப்டன்ஸ் ஆகிடுது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதது. நான் காமிக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ் வச்சுக்கணும். இது இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, 7 கடல் தெருவில் இருக்குது. மதுரையில் 7 கடல் தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவில் காஞ்சனமாலை கோவில் இருக்குது பாருங்கள். அந்த இடம் வரப்பிரசாதின்னு சொல்லிட்டு இந்த பிரஷ்ன ஜோதிட அண்ணா சாமி சொன்னார். சன்னதி இது உள்ள காஞ்சனமாலை போட்டிருக்கு. இதில் வந்து மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலை உட்காந்துருக்க. மலையத்வஜ பாண்டியனை மலையத்வஜன், மலையையே கொடியாக கட்டியவன் அர்த்தம். அவனுடைய கொடியில் இப்போ சேரசோழ பாண்டியருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு கொடி இருக்குது. மீன் கொடி இருக்குது பாண்டியருக்கு. ஆனால் மீனாட்சியோட அப்பாவுக்கு என்ன கொடின்னா, புதிய மலை தான் கொடியில் இருந்து அவனுக்கு. புதிய மலையே கொடி அவன் கொடியில் இருந்து. இது கோவிலோட முகப்பு. இது அந்த கோவில் நந்தி இருக்கின்ற வெளியில். இது மீனாட்சியுடைய தாய் தகப்பனார் பேர் மலையத்வஜ பாண்டியன் காஞ்சனமாலை. இந்த காஞ்சனமாலை மீனாட்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே அவள் அப்பா இறந்து போகிறதுனால காஞ்சனமாலை தான் எடுத்து வளர்க்குறாங்க மீனாட்சியை. மாப்பிள்ளை வந்து சோமசுந்தரா வந்து சேர்றார். இந்த மதுரை மீனாட்சியோட மூல விக்கிரகம் அது. எனக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும், இதுக்கு அப்படி தனி கோவில் கட்டியிருக்காருண்டு. ஆதி காலத்துலேருந்து இருக்குது அந்த கோவில். காஞ்சனமாலை கோவில்னு சொல்கிறான். மலையத்வஜ பாண்டியனாலும் அந்த கோவில் வந்து ஸ்கால்டஸ் காஞ்சனமாலை கோவில் தான் சொல்கிறாரு. அந்த கோவிலில் அம்பாள் வந்து இந்த மாதிரி வரப்பிரசாதியாக இருக்க, யாருக்கு கல்யாணம் ஆலையோ அவள் வந்து அந்த கோவிலில் போய் மாலையெல்லாம் சாத்தி அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதுக்கு கூகுளில் போனாலே அந்த காஞ்சனமாலை டெம்பிள் போட்டால் அதில் கான்டாக்ட் நம்பர்லாம் வருது. டைமிங் எல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்க. பிரசாதம் வந்து பால்கோவா வாங்கிட்டு போனால் அவள் நைவேத்தியம் பண்ணி தருவா. தட் பால்கோவா ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் தேர் இட் சர்வ். அது மாதிரி பண்ணி என்னுடைய 2வது பொண்ணு கல்யாணம் டக்குன்னு முடிஞ்சுது. அதை வந்து ஐ வாண்ட் ஷேர் டுடே. 250வது வீடியோவில் என்னடா பேசுறது எடுக்கும்போது ஒரு நல்ல விஷயமா சொல்கிறேன். நிறைய பேர் கல்யாணம் தான் ஆகாத பெரிய பிரச்சனையாக இருக்குது. டியூ டு சம் ரீசன் ஆகாத. பட் பாய்ஸ் சைடு ஆல்சோ பீப்புள் ஷுட் சேஞ்ச். அவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் பையன். இல்லை எங்கள் அம்மா அப்பா அவங்க வயசாகிடுச்செல்லாம் கரெக்டு. 300 ராத்தில் நல்லா வசதியாக இருந்துட்டு அந்த பொண்ணு ராணியாட்ட வாழ்ந்துட்டு உனக்கு அவங்க காலத்தில் 10 பாத்து தைக்கிறதுக்கு வருவாள். எந்த காலத்தில் இருக்க அவளெல்லாம் புரியல எனக்கு. ஸோ ஆகையினால இப்போ என் பொண்ணு தான் பார்த்துக்கிறா. இப்போ சந்திரா பொண்ணு நேற்று விளக்கெல்லாம் இன்னைக்கு கார்த்திகை தீபம், கண்ணாமலை தீபம். என்னுடைய 74 நட்சத்திரப்படி கிருத்திகை நான். ஸோ 74வது வயசு நான் என்ட்ராகிறேன். ஸோ அவள் வேஷ்டி புடவைலாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். சரி, இது குர்தா பாடம் ஒன்று பச்சை கலரில் ஒரு பச்சை கலர் பார்டர் போட்ட ஒரு வேஷ்டி. சரி, அதை கட்டின்னு நான் போனேன். விளக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் அவளுக்கு எல்லாமே. அப்போ இந்த ஃப்ளாட் இடமே பார்த்தோம் 3 ரூம் இருக்குது அங்கே. 3 பெட்ரூம் ஃப்ளாட் அது, காசா கிராண்டு. சரி, நான் பையன் கொண்டு போய் கொடுத்துட்டு அவள் சமைச்சு வச்சுருந்தேன். நல்லா சமைச்சிருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, மாப்பிள்ளையும் தங்கமான அவளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ ப்ரெசண்ட் ஜெனரேஷனில் both the boys and girl should join together and do the things.
அந்த காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் இப்போ இந்த காலத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு யூ ஷுட் நோ. நான் பிஸ்னஸ் போத் தே ஆர் கோயிங் ஃபார் ஜாப். இப்போ ஒன்றும் ஜாபுக்கு போகல, ஆனால் எதிர்பார்ப்புகளை 2 சைடில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது பிராமணன் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லணும், நலபாகம் தான் சொல்லியிருக்கேன், தமயந்தி பாகம்லாம் சொல்லலை. ஆகையினால ஒரு அந்தணன் இருந்தாலே எனி வெதர் இஸ் அ பிராமின் ஆர் நான் பிராமின், பாய் ஷுட் நோ குக்கிங். ஒரு பேசிக் குக்கிங் தெரியணும், டிஃபன் பண்ண தெரியணும், உப்புமா பண்ண தெரியணும், ஒரு சோத்தையாக படிக்க தெரியணும். அட்லீஸ்ட் இந்த பாட்டில் வைக்கிற அடையானந்த பவன் கிராண்ட் ஸ்வீட்ஸில் அதில் வந்து அந்த புளிக்காய்ச்சல் வைக்கிறான், வெத்த குழம்பு பேஸ்ட் வைக்கிறான், எதையோ ஒன்று போச்சா. அதாவது எமர்ஜென்சிக்கு சோறாக படிக்க தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் பையன். அவனுக்கு தெரியாதுன்னு ஒரு பெருமையாக சொல்லவே முடியாது இந்த காலத்தில். அசிங்கம் அப்படி சொன்னான். போத் பாய் அண்ட் கேர்ள்ஸ் நோ குக்கிங். ஒன்று. ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி. அந்த வேலையை பண்ணால் அந்த ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருந்தா வீட்டில். சாப்பா நான் குப்பையெல்லாம் வச்சுக்க மாட்டேன்ப்பா, வேண்டாம்னா நிறைய வாங்கி வச்சுருக்க விளக்கே காலத்தில் 50 விளக்கு இருக்குது. அதை ஷூட் பண்ணணும்னு பார்த்தா மாடி ரூமில் தனியாக இருக்குது எல்லாமே. ஸோ அவளுக்கு வேண்டி அவளுக்காக வாங்கின விளக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் இன்னும் கூட 2-3 விளக்கு இருக்குது இங்கே ஆற்றுல. அப்புறம் இடத்தெல்லாம் பார்த்து நான் வாங்கிக்கிறேன்ப்பான்ட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, 2 பேரும் பையனும் சரி பொண்ணும் சரி 2 பேரும் ஒத்துமையோடு செயல்பட்டால் தான் வாழ்க்கை சிறக்கும், கல்யாணம் ஆகும். ஃபஸ்ட்டு பையனுக்கு அந்த மென்டாலிட்டிக்கு பையனை கொண்டு வருது அப்பா அம்மாவோட கடமை, பிள்ளை பத்தவாரோட கடமை. பெண்களும் சரி அந்த மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்து பேசணும். அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பொண்ணாத்து கட்டுறாளாம், அப்பா அம்மா அங்கே இருக்கா அப்படிங்கும்போது ராகு கேத்துன்றாளாம் அவளை. இல்லைனா அவள் ஹாலில் இருக்காளா வாலில் இருக்காளா, வால்னா ஹோட்டலில் இருக்காளான்னு கேட்டான். இட் மீன்ஸ் மேலே போயிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் கேட்குறான் அம்மானா. அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வேண்டாம். நம்ம இந்த விட்டு கொடுக்குற மரப்பான்னு போத் சைட் ஷுட் பி தேர். அப்புறமா வந்து அப்பா அம்மா வந்து ஆல்வேஸ், நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு 74 வயசு. இப்போ மென்டரிங் டுடே. நான் என் ஒய்ஃபோடு நான் 44 வருஷம் கொடுத்துட பண்ணியிருக்கேன். ஆனால் 44 வருஷம் நான் அங்கே போய் டேராலாம் போட்டதில்லை. நான் டு பி ஃப்ராங்க்கு 44 தடவை கூட நான் போயிருக்க மாட்டேன் மாமனாரத்துக்கு. அப்போ மதுரையில் இருந்தேன். அப்போ பார்த்து கஷ்டம், மெட்ராஸ் மதுரை அப்புறம்னா போக முடியாது. சென்னையில் இருக்கும்போது கூட சரி, இயர்லி ஒன்ஸ் தீபாவளிக்கு நமஸ்காரம் படுத்து வாங்குவோன்னு அப்போ போயிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். வேறு இதுக்கெல்லாம் போவோம். அதே மாதிரி என் 2 பொண்களுக்கு, பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் 10 வருஷம் மேலே ஆகிடுது. இவளுக்கு 1 வருஷம் ஆக போகிறது. இப்போ ஜனவரி தான் ஆச்சு. இந்த ஜனவரி டிசம்பர் முடிஞ்சால் ஒரு 1 இயர் ஆக போகிறது. நான் அதுக்கு நான் போயிட்டே இருக்க மாட்டேன். அதாவது பெண்ணாத்தில் போய் பேரண்ட்ஸ் இருக்கிறது அவ்வளோவா உசிதம் இல்லை. இட்ஸ் நாட் அ குட் சைன். நான் அது போகிறது விரும்புறதில்லை. அது ஃபங்க்ஷனாக கூப்பிட்டாலும் அதுக்கு போயிட்டு வரலாம் தவிர, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய பேர் இப்போ அப்பா அம்மா என்ன செய்கிறான்னா, அவளை டிபெண்டன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை வச்சு ஏர்ன் பண்ணுறா. அதனால் பொண்கள் கல்யாணம் பண்ண மாட்டேன்றா. ரொம்ப வருத்தமான இதுவாக இருக்குது. அதே மாதிரி ஐடி கம்பெனியெலாம் மகா மட்டமாக இருக்குது, மோசமாக இருக்குது. இது கூட ஒரு லேடி ஃபோன் பண்ணான், என் பையன் பெங்களூரில் இருக்கான் அம்மா, அவன் வந்து ரொம்ப டிசிப்ளினான பாய். ஆனால் வந்து அவன் வந்து ஆஃபீஸ் பார்ட்டிக்காக போயிருக்கும்போது அவன் சாப்பிட மாட்டான் அதுவும். ஆனால் அந்த பார்ட்டியில் ஒரு அந்தன பெண் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த சென்ஸு ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு வந்து ஆற்றுல கீழே விழுந்து கிடக்க. ஷி வாஸ் அபவுட் டு ஃபால். இப்போ போகிறப்ப காரில் கொண்டு விட்டுருக்கேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மா சொல்கிறானா, அப்பா அந்த பாத்திரம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு வான்னு சொன்னேன், ட்ரிங்க்ஸை நிறைய முடா கூட குடிச்சு விட்டா, அதான் விழுந்துட்டான்னாலும். இதெல்லாம் அசங்கம் இல்லையா அதை? ஸோ பசங்களை வந்து நம்ம வந்து கண்டித்து வளர்க்குறோம். திஸ் இஸ் குட் ஆர் பேட் நம்ம சொல்லி கொடுத்தா தான். அவள் கொண்டு வந்த பணத்தை மட்டுமே ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது நம்ம. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டேக். அதனால தான் அந்த காலத்தில் ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு லேட்டாக வந்தால் கூட ஆற்றுல அத்தை பாட்டியோ யாராவது பார்த்து உட்காந்து கேட்பா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து எதுக்கு எங்கே போய்ட்டு வந்தேன்னு கேட்பா. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இப்போ. ஸோ பணத்தை கொண்டு கொடுத்தா போதுன்ற மாதிரி இருக்காவா. ஸோ அதனால் தனிக்கிட்டு போகும்போது சான்ஸ் உண்டதில்லை. ஆகையினால் காலத்தில் பெண்களுக்கு பண்ணால் தான் நல்லது. ஸோ அதில் எல்லாமே நம்ம வந்து பணத்திலே எதிர்பார்க்க முடியும். எனக்கு என்னோடய கல்யாணம் ஆகும்போது எனக்கு 300 ரூபா சம்பளம். அப்போ நிறைய பேர் அப்போசிஷன்லாம் முடிந்து எனக்கு. ஆனால் மாமனார் ஜாதத்தை பார்த்து வச்சு பிற்கால யோக ஜாதகம் சொல்லி கொடுத்துட்டார் எனக்கு. ஒன்று அவர் ஸ்டடி பண்ணிட்டார் ஹாரோஸ்கோப்பெல்லாம்.
என்னோட ஒய்ஃபுக்கும் வந்து ஷீஸ் எம்எஸ்சி பிஹெச்டி வந்து ஆஃப்டர் மை மேரேஜ் ஒன்லி ஷி ஹஸ் டன். சரி, நான் வந்து எம்ஏ பிஎட். அப்புறம் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ண பிறகு தான் வந்து பிஜி டிப்ளமா மெட்டீரியல்ஸ், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், ஃபாரின் ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ண எல்லாத்தையும். சரி, ஜாயின் பண்ணும்போது 1075 ரூபா சம்பளம் 1980. ரிட்டையர் ஆகும்போது 1 லட்சம் ரூபா சம்பளம் இருக்குது 2012. when I got retired I was earning. அதே மாதிரி my wife got retired after 5 years. எனக்கு அவருக்கு 4.5 வயசு வித்தியாசம். அவள் வந்து she retired ஏஜ் ஆஃப் 61 ரிட்டையர்டாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா வேணான்ட்டு ஆகும். ஷி வாஸ் அ டைரக்டர் இன் ICMR. த லாஸ்ட் ஸ்கேல் ரிசீவ்டு வந்து 3 lakhs அவளுக்கு சம்பளம். ஆக்சுவலாக இந்த வருஷம் அவள் போய் 4 வருஷம் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு வந்து 3 லட்சம் ரூபா சம்பளம். ஆனால் நாங்கள் இந்த மாதிரிலாம் ஆடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. 2 பேரும் எதுவுமே எந்த ஹேபிட். நான் எத்தனையோ ஹோட்டல்லாம் போயிருக்கேன், எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். சிகரெட் கூட நான் தொட்டதில்லை, ட்ரிங்க்ஸை நான் பார்த்து கூட கிடையாது. கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பேன். தானே சுகர் வேறு எடுத்ததில்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பா அம்மா கொஞ்சம் சின்ன வயசில் பார்த்து வளங்க. பசங்களுடைய ஏர்னிங் தான் இம்பார்ட்டன்ற மாதிரி போகாதுங்க. அப்போ தான் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு. பெண்களுக்கு நேரத்தோடு சொல்லுங்கள். அப்போ அந்த மணி ஆஸ்பெக்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ சம்பளம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முட்டாள்தனமாலாம் பேசாதுங்க. அது பைத்தியக்காரத்தனம். அது இன்றைக்கி இருக்க சம்பளம் நாளைக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி 1 லட்ச ரூபா வாங்குறோம், நாளைக்கு வீட்டுக்கு அமைச்சிடுவான். அதுக்கான சிறுவேள். அதனால் நல்ல பிஹேவியர் பேட்டர்னோடு இருக்குது, நல்ல எஜுகேஷன் இருந்ததுன்னா, நல்ல குணவான்கள் குணவதியாக இருந்தால் பண்ணிக்கலாமா? அதை ரொம்ப ஜாதகத்தை நோண்டாதுங்க. ஓரளவுக்கு பேசிக் இது இருந்தால் சரி, மனப்பொருத்தம் இருந்தால் பண்ணிவிடுவான்னு சொல்லலாம். ஜெயேந்திரரே சொல்லியிருக்காரு. அது மாதிரி பரமாச்சாரியாரே நிறைய இடத்த சொல்லியிருக்காரு. இப்போ பிராமின்ஸில் ஏதோ ஒரு செக்டர், வடமாளாகட்டும், வாத்தியமாகட்டும், பிரகச்சரணமாகட்டும், அஷ்டசகத்திரமாகட்டும், பிராமணா இருந்ததுன்னா ஒன்றுக்கு பையனுக்கு பிடிச்சதுன்னா பண்ணிவிடுங்க. அதுதான் அந்த காலத்தில் சொல்ல வேண்டியது. யாராக கல்யாணம் ஆனால் விரும்புகிறாங்களோ, எல்லாமே இருந்தும் நடக்காமல் இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த காஞ்சனாமாலை கோவிலுக்கு மதுரையில் போய் பால்கோவா வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்க. ஐ ஃபைண்ட் ரியலிஸ்டிக் சேஞ்சஸ் வில் டேக் பிளேஸ். அந்த இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த இடத்துல. அதை சொல்லி இந்த 250வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.